எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. சொல்கிறா. இன்னும் அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்காங்க. இல்லைடா, கம்பைண்டாக வைக்கல, செப்பரேட்டாக தான் வச்சுருக்காங்க. நேற்று நடந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸோட இப்படி வைப்பாங்க. அண்ட் அது 3 days கான்செப்ட் தான்டா. நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணி பேமெண்ட் எனக்கு சீக்கிரம் அனுப்புடா. இங்கே அவசரத்துக்கு தேவைப்படும்ல. சரிடா, நீ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. இந்த பொண்ணுக்கு நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். காத்து பட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க பாட்டி? இத பார்த்தா காத்து பட்ட மாதிரி தான் தெரியுது தம்பி. வணக்கம் சார். மிஸ்டர் அஜய், இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலாகவே இருக்கு. மேபி இது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸால், அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனால இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, 2 days, இன்னும் 2 நாள் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சு இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரியா? வாங்க. ஏன்டா, டாக்டர் தான் சொன்னார்ல நல்லா இருக்காங்கன்னு. இப்போவாது முகத்துல எக்ஸ்பிரஷனை மாத்து. நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் இங்கே இருக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. அட போடா, போ. போடாண்ணா. பாட்டில் விழுந்துச்சா? கனவா?
என்ன பண்றீங்க மேடம்? பிடிங்க. விடுங்க, அவங்க விடுங்க. பிடிங்க அவளை. மேடம், ஆ, கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். ஆ, விடுங்க. பிடிங்க. நல்லா பிடிங்க. ஓடிட போறாங்க. ஏய், பாத்து. ஏய், பாத்து பிடிங்க அவளை. உன்னதானே என்னை விட அதிகமா நம்பினேன். ஏன் இப்படி பண்ண? உனக்கு இது நியாயமா இருக்கா? அவரை எதுவும் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. மக சாகிற நிலையில இருக்கும்போது எந்த தகப்பனா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க.